Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. ஓகே ஸோ செஷன்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் செஷன்ஸ் அட்டன் பண்ணும்பொழுது எப்படி வந்து ஒரு ஒரு டாப்பிக்கும் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும், சரியா? ஸோ எக்ஸாம் நமக்கு ரொம்ப நியரிங்கில் இருக்குது. ஸோ அதனால இந்த செஷனை நீங்கள் பார்த்தோன்னா அதே விஷயத்தை யூ ஹாவ் டு அப்ளை இட் அண்ட் ப்ராக்டிஸ், ஓகே? ஸோ தட் எங்கே நம்ம வந்து விடுறோம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணோம், இது மூலிமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேயா? சரி, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த செஷன் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் யூ ஹேவ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேயா? ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்க கொஷின்லேருந்து போங்க. இஃப் இட் இஸ் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, மேலே ஸ்டோரியை படிச்சிருங்க. ஏன்னா ஸ்டோரியோட சீக்வன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் கீழே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றது புரியும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொஷின்ஸை ஹிண்ட்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை, ஓகே? ஸோ அது வந்து எப்படி தெரியும்? இந்த மாதிரி நிறைய பேராகிராஃப்ஸ் பார்க்க எது வந்து ஸ்டோரியாக இருக்குது, இல்லை எது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்டைரக்டாக இருக்க பேராகிராஃப் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், சரியா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் த மோஸ்ட் செக்யூர் ஜாப் பிஃபோர் த பேண்டமிக்? ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் அப்போ சாரி, இந்த காம்ப்ரிஹென்ஷனில் யூ ஹாவ் வாட் டு சே, இந்த பேண்டமிக் ரிலேட்டடாக வந்து தெர் இஸ் சம்திங் வேர் நம்ம அதுக்கிட்ட வந்து மோஸ்ட் செக்யூர்ட் ஜாப் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பிஃபோர் பேண்டமிக், ஓகே? ஸோ செக் பண்ணும்பொழுது பேண்டமிக்ன்ற வேர்ட் இருக்கா, இல்லாட்டி வந்து எதாவது கோவிட் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் த க்ளூ வேர்ட், ஓகே? சரி, ஸோ இங்கே salary ஜாப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, entrepreneurs இருக்கிறது, ஓகே? அண்ட் ஆஃப்டர் தட் கிராஸ் வேல்யூ. ஸோ ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து ஒரு வாட்டி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஒரு கொஷின் அது ரிலேட்டடாக வருது அப்படின்னாலுமே அதை நம்ம போட முடியும், ஓகேயா? ஓகே, ஸோ டில் இயர் இட் இஸ் நாட் தேர், ஓகே? பேண்டமிக் ரிலேட் பண்ணி வருது, அப்போ அதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஓகே? அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்ட்ரி ஹேட் பீன் அ ப்ராப்ளம் சின்ஸ் 2017 இருந்திருக்கு. சி இட் இஸ் இயர், ஓகே? மோஸ்ட் செக்யூர்டாக இருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து ரீட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் கம் டு த பிகினிங் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், ஓகே? த கவர்மெண்ட் ஹேஸ் சைட்டட் த அன்பிரசிடென்டட் எக்கனாமிக் கிரைசிஸ் பிஹைண்ட் த ஜாப் சிச்சுவேஷன் இன் த கண்ட்ரி. ஸோ அன்பிரசிடென்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விச் இஸ் அன்காமனாக இருக்குது ஒரு விஷயம், அன்யூஷுவலாக நடக்குது அப்படின்னும் பொழுது அது அன்பிரசிடென்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹவெவர் த கொரோனா வைரஸ் பேண்டமிக் மே நாட் பி த ஒன்லி ரீசன் வை salary jobs, one of the most secure forms of employment, are losing prominence in India. What do you mean by prominence? முக்கியத்துவத்தை இழந்துட்டு வருது எது? salary jobs. ஏன்னா வந்து நிறைய பேர் வெளியில் அனுப்பிட்டாங்கல்ல, பிகாஸ் அவங்களுக்கும் வந்துட்டு ப்ராப்பரான இதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியல அவங்க ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ரிட்ரென்ச் பண்ணாங்க அப்படின்றதுலாம் பார்த்துருப்பீங்க. விச் இஸ் லைக் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி இருந்திருக்கு, 2017 ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே மோஸ்ட் செக்யூர்டா பிஃபோர் பேண்டமிக்கில் இருந்தது என்னது? இட் இஸ் ஆப்ஷன் 4. அதுக்கப்புறம் தான் வந்து இட் ஸ்டார்டட் லூசிங் இட்ஸ் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேயா? ஆப்ஷன் 4. ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அது கீழேயும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிங்க. கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கீழேயும் கொஞ்சம் படித்தா நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் போட முடியும், ஓகே? நெக்ஸ்ட் ஒன், த இன்க்ரீஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் டிட் நாட் ஆட் மோர் salary ஜாப்ஸ் இன் இந்தியா, ஓகே? ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னும் பொழுது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள ஆண்டர்பிரினர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து என்ன பண்ணுச்சு, டிட் நாட் ஆட் மோர் salary ஜாப்ஸை வந்து ஆட் பண்ணல இந்தியாவில், பிகாஸ். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் சென்டென்ஸ் இருக்கா அப்படின்றத தேடணும். இங்கேயும் ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்ட்ரகிள் பற்றி கொடுத்துருக்காங்க. Okay, so we'll read from here and see. The government, after coming to power in India, had introduced several schemes to promote entrepreneurship in the country, including flagship, என்னது? Make in India அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. So PM Modi had on many occasions encouraged India's growing youth population to become entrepreneurs. So அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. While entrepreneurship did see a rise in India, it is not the kind that helps to sustain economic growth, evident by low job creation. So அது மூலியமா தான் அவங்க பார்த்திருக்காங்க, low job creations தான் இருந்திருக்கு, okay? Besides, most startups வந்து entrepreneurs in India struggle to strengthen their base due to host of challenge during the 2019 observer research. So இந்த ஸ்டடி கீழே தான் இந்த ஃபுல் பேசேஜுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ இதுவரையும் நமக்கு அது ரிலேட்டடாக எக்ஸாக்டாக பாயிண்ட் கிடைக்கல, ஓகே? ஸோ அதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க.
Okay, so we'll go from the options also. So lack of government support, illna most of the entrepreneurships are self employment based. Okay, so நிறைய பேர் வந்து self employment அவங்களே அந்த business இது பண்ணிட்டு இருப்பாங்க. Unavailability of skilled employees இல்ல employee migration from one sector to another. So எதனால வந்து இந்த மாதிரி ஆச்சு? Okay, did not add more salary jobs. ஏன் வந்து அவங்க add பண்ணல in India அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Okay, so இங்க வந்து நமக்கு ரொம்ப அதுக்கான explanation இல்ல. கொஞ்சம் மேல நம்ம read பண்ணி பார்க்கலாம். So where this paragraph is beginning. Okay. It is no secret that entrepreneurship has been rising in India over the past years. By financial year 20, India has over 7.8 crore entrepreneurs இருந்திருக்காங்க. Surprisingly, the increase in entrepreneurship did not add more salaries job, which remains steady at 8.6 crores in இருந்திருக்கு. அது என்ன indicate பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, entrepreneurship growth in India was self-employed and consisted by a very small scale businesses. Okay, so எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அப்போ இங்க என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வேர் மோஸ்ட் ஆஃப் த entrepreneurship ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பேஸ்டா இருந்திருக்காங்க. இன்னொன்று அந்த ஸ்மால் ஸ்கேலா ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதனால தான் அப்போதான் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில அனுப்புவாங்கல்ல. கான்செப்ஷுவலா என்ன நடந்திருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. வேற ஒரு ஆன்சருக்காக நீங்க மேல வந்து சில விஷயத்த படிச்சிருந்தீங்க. ஆனா இங்க வந்து இட் இஸ் லைக் அகெயின் ஃபார் யூ. சரியா, என்னது ஃபிளாக்ஷிப் பத்தி கொடுத்துருந்தாங்கல்ல. மேல என்ன கொடுத்துருந்தாங்க இது பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இது பண்ணும் பொழுது மோடி கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்கீம்ல டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ன கொண்டு வந்திருக்காரு, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இங்க பார்க்கும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 which we already read. ஓகேயா, ஸோ நம்ம ரீட் பண்றது கண்டிப்பா எங்கேயோ யூஸ் ஆகும். ஓகே, ஸோ சூஸ் த வேர்ட் விச் கரெக்ட்லி ரெப்ரசன்ஸ் த ஃப்ரேஸ் a snail's pace given in the passage. ஓகே, ஸோ snail's pace அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி அர்த்தம். அப்போ இங்க என்ன சொல்லலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு இருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்லோ. இப்போ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இது நடத்துறாங்க அப்படின்னும் பொழுது எல்லாமே நமக்கு ஸ்லோவா தானே எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து நமக்கு என்ன மீன் பண்ணும்? விச் இஸ் ப்ராக்ரெசிங் வெரி ஸ்லோ, விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அப்படிலாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, நமக்கு எக்ஸாம்ல நிறைய விஷயத்துல கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ? ஓகே, ஸோ நாட் ட்ரூ கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது பி வெரி கேர்ஃபுல். ஓகே, தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரூ, நாட் ட்ரூ. அது ஞாபகம், ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், எது கரெக்ட் அப்படின்னு பார்த்து போட்டு பழகியிருப்போம். ஸோ நாட் ட்ரூவை பார்க்காம விச் இஸ் ட்ரூவோ அதை ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னே இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பீடா போடும்பொழுது மறந்து போட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்துல யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். ஓகே, ஓகே, ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்ம சர்ச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குமா? ஸோ இங்கே வந்துட்டு 4 டிகேட் ஹைல 6.1% இருக்கும் 17-18லன்னு சொல்லியிருக்காங்க. எது? எம்ப்ளாய்மெண்ட்டு. அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020ல இந்தியா ஹேட் ஓவர் 7.8 crores இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் 21.6% வந்து 18-19லையும் 29.6% இன் 1920லையும் யாருக்கு salaried jobs வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து salaried jobs are concerned as the most secured before COVID-19 pandemic. So this point we know. Okay, before வந்து pandemic salaried jobs தான் இருந்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆயிடுச்சு, நிறைய பேரை வந்துட்டு வெளியில கொண்டு வந்துட்டாங்க பிகாஸ் ஸ்மால் ஸ்கேலா இருந்துச்சுன்ட்டு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 21 இருக்கு, 6ல இருக்கு, 7.8 இங்க பாருங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன்ல இதை பார்த்தோம்ல, ஸோ அதுவும் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. 21.3ன்னு கொடுத்துருக்காங்க. See 18-19 தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேயா, 17-18 and 18-19. இங்க வந்து 21.6% in 17-18, it inched to 21.9% in 18-19. அங்க என்ன கொடுத்துட்டாங்க? 18-19ல 21.6. So which is இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வேர் இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பா இருக்கு. புரியுதா? ஸோ இதுக்காக தான் நம்பர்ஸ் பாருங்க, இயர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி க்ளூஸ் இருந்தா இங்க கீழே பார்த்துட்டு மேலே போய் அப்ரோச் பண்ண சொல்லி சொன்னேன். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே. ஸோ இங்க அன்பிரசிடென்டட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொன்னேன்? விச் இஸ் அன்காமன், அன்யூசுவலா ஒரு விஷயம் பண்றோம். அண்ட் த வேர்ட் எக்ஸாக்ட்டா அதோட மீனிங் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ சிமிலர், ஃபெமிலியர், கேஷுவல், காம்படிட்டிவ் இது எல்லாமே நம்ம சிமிலரா இருக்குன்னா சேமா இருக்கு. அன்காமன் நான் சொல்றேன், அன்யூசுவல்னு சொல்றேன். விச் இஸ் அன்யூசுவல் இதெல்லாம் வந்து நெகட்டிவா வருது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதோட சின்னம் என்னவா இருக்கும்? இங்கேயும் அன்பிரசிடென்டட். அப்போ ஆப்வியஸா மீனிங்னு கேட்கும்பொழுது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்க வந்து சூட்டபிள் பிளாங்க் எது வந்து ஃபில் பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு போல. ஸோ அத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ளைன், குரோத், பாசிட்டிவ், ப்ரொடக்டிவ், இனிஷியேட்டிவ் அண்ட் அன்பேரலா இருக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ வேர் யூ ஹேவ் த பிளாங்க்? பிளாங்க் வந்து இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கேருந்து படிக்கலாம். The pandemic and consequent lockdown laid bare the fragility of India's formal job market. ஸோ அங்க வந்துட்டு அந்த எஃபெக்ட் குடுத்துருக்குல்ல. ஸோ fragile is breakable தான். பட் இங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் பர்ப்பஸ்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். which has collapsed. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வேலை இல்லாம போனது. ஸோ 5 months into the lockdown, India has witnessed a sharp dash in the number of jobs in formal sector, the largest source of salaried employment in the country. What happened? Pandemic அப்புறம் it declined, right? கீழ மேல ஏறல, கீழ இறங்கிருச்சு. அப்போ இங்க கீழ நமக்கு என்ன தேவை? first option, which is option 1. ஓகேயா? next question போலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ க்ளோஸ் டெஸ்ட். ஸோ ஆல்வேஸ் நான் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவேன்? யூ ஹேவ் டு கிவ் அ கிளான்ஸ். ஓகே. ஸோ உள்ள நம்ம ரீட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம போட முடியும். ஓகேயா? ஸோ நம்ம தான் வந்துட்டு இதை ரீட் பண்ணாம நேரா போய் அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த மீனிங்கே தெரியாம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் லைனை படிச்சோன்னே நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எது நிறைய தோணுதோ அதை போட்டு விட்டுருவோம். ஓகேயா? அது வந்து இட் வில் நாட் ஃபேவர் யூ. சரியா? ஸோ ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணும்பொழுது கான்செப்ட்டை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்ல வருதுன்ற ஐடியா வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து in terms of intelligence augmentation and intelligence amplification, dash images of human beings with computer chips embedded in their skill or bisray accoutrements attached to their heads. ஓகே. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் லைக் ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள அட்டாச் ஆயிருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்ன எம்பெட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் இன்டெலிஜென்ஸ் ஆர்குமெண்டேஷன் பத்திலாம் பேசியிருக்காங்க. அப்போ கீழே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பிளாங்க்ல என்ன வரும்? இங்க இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை குவாலிஃபை பண்ண மாதிரி ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இன்வோக் பண்ணியிருக்காங்க. காம் இஸ் வாட் கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரீகால் பண்றோம் அப்படின்னும் பொழுது இன்வோக் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் லெஸ் ஸ்ட்ராங் ஆர் ரொம்ப அப்செட்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா சூத் ஆர் பாசிஃபை பண்றோம்னா யூஆர் ஆங்கிரி வித் சம்திங் அப்படின்னும் பொழுது விச் இஸ் லெஸ் ஸ்ட்ராங்னும் பொழுது அலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல நமக்கு? தேர் டாக்கிங் அபவுட் வாட்? ஒரு இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வர வேர்ட் வந்து தேர் ட்ரைங் டு இன்வோக் த இமேஜஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். அந்த பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் ஆர்குமெண்டேஷன்ல அதை ரீகால் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு நம்ம சொல்லலாம். அப்போ ரீகால் பண்ணலாம்னா இன்வோக் பண்ணலாம் பொழுது ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? However, according to an article entitled "Get Smart" by James Cassio, human beings' ability to, so you need a V1 form, okay? Their intelligence is precisely the prowess which has empowered. What is prowess சொன்னீங்கன்னா ஒருத்தவங்களோட வீரம் பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். ஸோ அங்க வந்துட்டு அந்த இன்டெலிஜென்ஸை பத்தி பேசும்பொழுது அதோடைய ப்ரௌனஸ் பத்தி பேசியிருக்காங்க. empowered us to survive a series of convulsive glacial events evinced by the last iceberg. ஓகே. ஸோ இங்க நமக்கு 2 + V1 வரணும்னா எல்லாமே V1ல தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எக்ஸாக்டா அங்க இன்டெலிஜென்ஸ் ஆர்குமெண்ட் பத்தி பேசுறாங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்காக தான் நான் ஃபுல்லா ரீட் பண்ண சொன்னேன். ஸோ எது பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்றது பார்த்தாலே நம்மளால ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வேர்ட் நியூரோபிசியோலாஜிஸ்ட் வில்லியம் கால்வின் asserts that the human species. ஓகே. ஸோ இந்த ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லும் பொழுது this doesn't have a singular or a plural form. எப்பவுமே அது ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். நம்ம ஸ்பீஷி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்களோ அதை வச்சுதான் அதோட வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க?
neurophysiologist William Calvin. Okay, so it is singular, right? அவங்களோட human species பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது இந்த இடத்துல என்ன வரணும்? Continues to evolve conjugatively and to create its own conjugative evolution in two basic ways. என்னலாம் external and internal. ஓகேயா? ஸோ பேசுறவங்கள வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்டுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேயா? ஸோ அப்போ வந்து கேசியோ அந்த வில்லியம் இருக்கார்ல, நாட் வில்லியம், அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசியிருந்தோம். அவர் வந்து கேசியோ ஸ்டேட்ஸ் தட் ஹியூமன்ஸ் டேஷ் externally augmenting their intelligence for millennia by developing written language. We boosted our capacity to share information over 10 space and time. Okay, so இங்க வந்து information sharing மூலியமா நிறைய space வந்து extend பண்ணிருக்காங்க. So இங்க நமக்கு என்ன வரும்? States that humans நம்ம பொழுது it is plural, right? அப்போ plural நம்ம பொழுது இங்க had ஹேஸ் ரெண்டு ஹேஸும் போயிடும். ஓகே, ஸோ பாஸ்ட்ல இல்ல, இங்க நமக்கு இட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஸ்டேட்ஸ் நம்ம பொழுது இட் இஸ் சிங்குலரா தான் இருக்கு அண்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹேவ் பீன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹேடும் ஹேட் பீனும் எலிமினேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so you have a blank here. Okay, so இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Boosted, okay, 10 space and time. Other advancements such as agricultural and industrial technologies dash the exigencies of manual labor. So what is this exigencies? நம்மளோட தேவைகளை பத்தி பேசும்பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? Which is what happened to that advancements நடந்ததுனால such as agricultural and industrial technologies வந்து reduce the எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் மேனுவல் பவர். அது வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே மிஷின் பேஸ்டா வந்துருச்சுல. ஸோ ஆப்வியஸா மேனுவல் லேபர்ன்றது வந்து இட் வில் ரெடியூஸ், ரைட்? ஸோ அதை தான் இங்க கோட் பண்ணியிருக்காங்க, which is option 5. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேஸ் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கீழே நம்ம பார்த்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஜெர்மனி ரீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட் இட் செல்ஃப் furiously along the Nazis and developed a massive army and armament industry which could only be served by a war. Okay, so இங்க வந்து itself னு கொடுத்திருக்காங்க, where it is meaning this Germany. Okay, so அங்க இருக்கிற ஒரு work பண்ற ஒரு people வந்து Nazis அப்படின்னு சொல்லுவாங்க. so அதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. so இங்க வந்து furiously along the Nazis. so அந்த இதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னும் பொழுது along பொழுது அது கூட இருக்கிற மாதிரி ஆயிரும். okay, so அங்க கொடுத்திருக்க prepositionல you have a error. and what is this? This is a adverb. ஓகேயா? so itself furiouslyன்றது கரெக்டா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல பார்க்கும்பொழுது itself furiousன்னும் பொழுது எலிமினேட் பண்ணிருங்க. furiously above இல்ல, அந்த group of people கீழே இருக்காங்கன்னும் பொழுது என்ன சொல்லலாம்? betweenனா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த இவங்களுக்கு கீழே இருக்காங்க, நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4. ஸோ itself furiously under the Nazis and developed a massive army and armament industry ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க, which could be only be served by a war. so war purposeக்காக ஒன்னு கொண்டு வந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க, which is option 4 நமக்கு கரெக்டான ஆன்சர். next one. after a great deal of effort she finally managed to success in her venture. okay, so நார்மலா நம்ம 2 பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? v1 யூஸ் பண்ணுவோமா? அப்ப success ன்னு சொன்னா அது என்னது? it's a noun, right? அப்ப இதை வந்துட்டு நம்ம verb எழுதுறோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? succeed ன்னு சொல்லலாமா? which is v1ல யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க finally is adverb. so அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஒரு verb தான் யூஸ் பண்ணிருக்காங்க. okay, after a great deal of effort. so efforts போட்ட பிறகு நம்ம பொழுது managed ன்னு சொல்லலாம். okay, managing is continuously சொல்றதுக்கு சொல்லுவீங்க. so இங்க சொல்லும் பொழுது manage to succeed, which is option 2. ஓகேயா? புரியுதா? so என்ன பண்ணிருக்காங்க? after a great deal of effort போட்ட பிறகு she finally managed to succeed. v1 யூஸ் பண்ணுவோம். so அங்க நமக்கு succeed வரும். next one. அது வேர்பா இருக்கிற பட்சத்துல அப்படி யூஸ் பண்ணுவீங்க. இல்ல சில கேஸ்ல வந்து நம்ம நவுனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது, ஐ வேக் அப் ஏர்லி டெய்லி அண்ட் ஹாவ் அ ஸ்டீமர் கப் ஆஃப் காஃபி. ஸோ இங்க சொல்லும் பொழுது ஹாவ்ன்றது டென்ஸை குறிக்கல. ஓகே, ஸோ அவங்க
பொசஸ் பண்றதோ இல்ல அவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஷி ஹேஸ் அ கார், இல்ல ஐ ஹேவ் அ கார் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இட் இஸ் லைக் என்னோட பொசிஷனை பத்தி பேசுது. அப்ப இங்கேயும் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹேவ் வந்திருக்கு. ஓகே, அப்ப இங்க ஏன்னும் பொழுது அது பக்கத்துல யூ நீட் அ சிங்குலர் நவுன் விச் இஸ் கப். அப்ப இந்த கப் என்னவா இருக்கு? இட் இஸ் ஸ்ட்ரீமர் கப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா காஃபி வித் ரொம்ப சூடா இருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹாவ் அ ஸ்டீமிங் கப் ஆஃப் காஃபி விச் இஸ் டூ. ஓகேயா? ஸ்டீமர் இஆர் யூஸ் பண்றீங்கன்னா கம்பேரிசன் ரிலேட் பண்ணி வந்துரும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் them by word given below the statement in the best possible way without changing the intended meaning. ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது not only in connectors but also in இந்த ஸ்டார்டிங்ல அட்டாச் ஸ்டார்டர்ஸ். ஓகேயா? ஸோ மீனிங் ஒரிஜினல் மீனிங்கோ எதுவுமே மாற்றக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சு நம்ம அசியூம் பண்றோமான்றத பார்த்துக்கோங்க. அசியூம் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர்ல தப்பு வந்துடும். ஓகேயா? ஸோ அதே விஷயத்த கன்வே பண்ணியிருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? the sample was tested and certified by Bureau of Indian Standards after thorough review. Next point is it was rejected by Council of Scientists on the pretext that it failed to meet the required standard. So ஏதோ ஒரு விஷயம் பண்ணது, டெஸ்ட் பண்ணது வந்து சர்டிஃபை பண்ணது, தரவா ரிவ்யூ பண்ணோன்னே இங்க என்ன ஆயிடுச்சு? இட் வாஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ நீங்க however யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயம் வந்துட்டு எனிஹவ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு however சொல்லலாம். ஒரு கமெண்ட்டை நீங்க ஆட் ஆன் பண்ணணும்னா however சொல்வீங்க. ஆல்சோ நம்ம இது கூட, அது கூட நான் இதையும் சொல்ல வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய வாட்டி வந்து ஃப்ரேஸ் இது பேராஜம்பிள்ஸ்ல பார்க்கும்பொழுது he did this அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. he also did this அப்படின்னும் பொழுது ஒன்று செஞ்சு கூடவே இன்னொன்று செஞ்சிருக்காங்கன்னா தான் அந்த பாயிண்ட்டை சொல்லுவோம், இதை சொன்ன பிறகு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ ஆல்சோ சொல்றாங்க. ஸோ ஈவன் இஃப் சொல்றோம்னா நோ மேட்டர் வாட், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் am gonna be with you whatever happens அப்படின்னு சொல்லும் பொழுது இதை யூஸ் பண்ணலாம். இன் அடிஷன் பொழுது you are trying to add on information to that particular thing. ஓகேயா? ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஜஸ்ட் adding on information. this is like anyhow whatever நெகட்டிவா இருந்தாலுமே ஒரு விஷயம் நான் anyhow I wanted to tell this அப்படின்னு நம்ம சொல்லலாம். and none of these இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்லலாம்? ஒரு விஷயம் டெஸ்ட் பண்றாங்க, ஆஃப்டர் தரோ ரிவ்யூ ஹவெவர் இட் வாஸ் ரிஜெக்டட் பை த கவுன்சில். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சாம்பிள் வாஸ் டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைட். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தாலுமே எனிஹவ் நாங்கள் வந்து இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஆப்ஷன் 1 கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, a team of programmers were rigorously trying to decode the program under priority issue. What is decode னா? ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு coded formல இருக்கு, அதை வந்து ப்ராப்பரான ஃபார்முக்கு you are trying to bring it. Okay, so அங்க வந்து decode பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vendors of the software were making continuous attempts to recommend it for patent rights. Okay, what is patent? Patent na for a new invention they'll give a ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து அது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ அது கீழே வந்து அவங்க புதுசாக யோசிச்சு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வென் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டைமை நம்ம குறித்து பேசுகிறோம். ஓகே, வென் ஷி வாஸ் டூயிங் திஸ், அப்போ இது இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு டைமை குறித்து பேசுவோம். வைல் எப்போ சொல்லுவோம்? ரெண்டு விஷயம் ஒன்னா நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ அது வந்து டைம் பேஸ்டா வருது. வைல்னும் பொழுது எப்படி சொல்வீங்கன்னா ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கும். ஓகேயா? ஸோ இதுக்கு நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். என்ன சொல்வேன்னா, ஒரு பர்சன் வந்து when she was playing the other person வந்து met with an accident or she fell down. ஓகேயா? அப்படி சொல்லும் பொழுது சொல்லுவோம். ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ வேற எதை குறிச்சு பேசுவீங்க? about a place. ஓகே, although அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா you have a positive and negative. ஸோ இதுக்குள்ள வந்து though வரும், இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் எல்லாமே வரும். ஓகேயா? ஸோ இது வந்து பார்ஷியல் நெகேஷனா நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்ட். ஸோ இங்க நமக்கு என்ன நடக்குது? டீம் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ரிகார்ஸா வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்டர் ப்ரியாரிட்டி இஷ்யூ. வைல் வெண்டர்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேரும் பண்றாங்க. ஒரு டீம் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸும் பண்றாங்க, வெண்டர்ஸும் பண்றாங்கன்னும் பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். சைமல்டேனியஸா ரெண்டு விஷயம் நமக்கு கண்டினியூஸா ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே, ஸோ யூ ஹேவ் அ பேராஜம்பிள் இயர். ஸோ பேராஜம்பிள்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளர வந்து க்ளூ வேர்ட்ஸ் தேடுங்க. க்ளூ வேர்ட்ஸ் தேடினாலே பேராஜம்பிள்ஸை ஈஸியாக நம்ம போட முடியும். சரியா? ஸோ க்ளூ வேர்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ இதை ரீட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் எதுன்னு எடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம படிக்கலாம். This moisture load is expected to become higher as climate change intensify, warming the surface of seas and oceans and increasing evaporation. So this moisture na already இந்த moisture பத்தி பேசி இருக்கணுமா? So அதை first நம்ம தெரிஞ்சுக்கலாம். Next one. So although such depressions usually dissipate quickly after making landfall, this depression lead to intense rain because it had retained a very high amount of moisture. Okay, so ஒரு ஈரம் ஓகேயா? ஸோ அந்த ஈரம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னும் பொழுது மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாய்ஸ்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் மாய்ஸ்சர்ன்ட்டு இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அதுக்கப்புறம் பேர் பண்ணலாம். திஸ் டவுன்போர். ஸோ திஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி ஒன்று பேசியிருக்காங்க. ஸோ அதை குறித்து திஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டவுன்போர் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. வாஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அ டிப்ரெஷன் தட் ஒரிஜினேட்டட் ஓவர் Andaman Sea, turned northwest and finally towards the Andhra Pradesh coast. So ஒரு மழை பெஞ்சிருக்கு. ஓகேயா? ஸோ அதை தான் டவுன் போர்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்தமான்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்லாம் வந்ததை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் செட் ஹைதராபாத் ஹேஸ் இன்டீட் ரிசீவ்ட் அண்ட் அனாமஸ்லி ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின் இன் த லாஸ்ட் வீக். ஓகே, ஸோ அதிகப்படியாக மழை வந்து அந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்போ இந்த டவுன் போருன்னும் பொழுது இந்த இடத்துல வந்திருக்கு, மழை வந்திருக்குன்னும் பொழுது இதுக்கப்புறம் தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் லாஸ்ட் இஸ் வாட் நாட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சிவியர் ரெயின்ஃபால் கேன் பி டைரக்ட்லி அட்ரிபியூட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். எல்லா இதுவுமே சிவியர் ரெயின்ஃபாலுமே வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் கொண்டு போய் விடும்னு சொல்ல முடியாது. திஸ் செட் ஹைதராபாத் ஆஸ் இன்டீட் இந்த விஷயத்த நடந்திருக்கு. அப்போ இவ்வளத்தையும் படிச்சோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது பி, மாய்ஸ்சர் பத்தி பேசின பிறகு தான் ஏ யூஸ் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டி யூஸ் பண்ண பிறகு தான் சி யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ரெயின்ஃபால் இருக்குல்ல அதை தான் டவுன் போர்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? சரி, அப்போ வாட் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வென்ஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம இ வரும். இந்த இடத்துல வந்து நார்மலா எல்லா சிவியர் ரெயின்ஃபாலுமே நம்ம கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வரோம்னு சொல்ல முடியாது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் டி அண்ட் சி. அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சர் பத்தி பேசியிருக்காங்க which is B and A. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் சீக்வென்ஸ். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் போடலாம். நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஈஸியா இருக்கா போடுறதுக்கு. ஓகே, ஸோ தேர்ட் சென்டென்ஸ் இஸ் சி. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் E. ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ் A. Second sentence is D. Fourth sentence is B. Okay? சரி, ஸோ இப்போ அடுத்த டாபிக் குள்ள நம்ம போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் கொடுத்துருக்கும் பொழுது எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம அந்த சைடில் இருக்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா, ஏதாவது இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை இங்கே இருக்கிற விஷயங்கள் ஆர்எல்ஸ் யூ கேன் see the verbs. ஓகே, ஸோ இல்லாட்டி இங்கே சம்டைம்ஸ் வேர்பில் ஆரம்பிக்குதுன்னும் பொழுது அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து கொடுத்துருக்க டென்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு காலம்ல எப்பவுமே யூஸ் ஆகும். ஓகே, சரி, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கலாம். The assumption is that more is better, more years of okay, more years of what? More years of success means doing well in exams. இங்க assumption பத்தி பேசியிருக்காங்க, exams. ஸோ இதுவும் செட் ஆகல. ஆஃப் பக்கத்துல யூ நீட் அ நவுன். இங்க ஒரு கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ வந்து நமக்கு எந்த ஆப்ஷனோடையும் போலையா? அப்ப இங்க ஒரு இடத்துல தான் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஃபார் மோஸ்ட் பேரண்ட்ஸ் வெதர் ரூரல் ஆர் ஹர்பன், ஹை இன்கம் ஆர் ஹை இன்கமோட பேசும்பொழுது நமக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது. இங்க வெதர் சொல்லியிருக்காங்கன்ட்டு இங்க வெதர் கொண்டு வந்துட முடியாது. ஓகேயா? ஹை இன்கம் இங்க வெதர்ன்னு கமா போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இட்டுன்னும் பொழுது வேற ஏதாவது முன்னாடி நமக்கு அதர் பத்தி பேசியிருக்காங்களா? அடுத்தது இஸ்,
ஓகே. ஸோ அப்போ சிங்குலர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த என்ன சிங்குலர்ல இருக்கு இங்கேயும் இருந்தது. பட் ஏ நமக்கு எதோடையும் ரிலேட் ஆகல. அடுத்து எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் த ஒன்லி வே டு கெட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வெதர் இட் இஸ் டு ஃபர்தர் எஜுகேஷன் ஆர் இன் டு த ஒர்க் பிளேஸ். ஸோ திஸ் மீன்ஸ் சம்திங் ரைட். ஸோ நம்ம கன்ஃபார்மாக சிஎன்எஃப் வருது. சிஎன்எஃப் எங்கெல்லாம் இருக்கு? எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next is blood cancers tend to be less biologically complex than solid tumors. So blood cancer பத்தி பேசியிருக்காங்க. So solid tumors விட வந்து it is less complex இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So with fewer redundant pathways that can simplify assessments in clinical trials. So A and D நமக்கு செட் ஆகுமா? Because it is talking about what? அதே விஷயம் தான் பேசுறாங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ரொம்ப வந்து ரீபர்த் கொடுக்குற ஒரு சில விஷயங்களை பாத்வேஸை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னும் பொழுது இட் இஸ் ரிடண்டன்ட் பாத்வேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேற இங்கே இதை விட இது வந்து இட் இஸ் லெஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது வென் கம்பேர்ட் டு சாலிட் டியூமர்ஸ். ஓகே, பிரெயின் டியூமர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அப்போது ஏ அண்ட் டி வந்து இட் இஸ் பாசிபிள். அப்போ ஏ அண்ட் டி எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் ஆப்ஷன் 3. எக்ஸாம்பிள் போட்டுருங்க. இப்போ நம்ம சிஎன்எஃப்ஐயும் செக் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் chemotherapy drugs were developed for a blood cancer and bone marrow transplants were driven by the field. So இந்த டெஸ்ட்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, போன் மேரோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கீமோஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இதுக்கு தான் ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் யூ ஹாவ் கிராமட்டிக்லி ஆல்சோ கரெக்டான விஷயங்களை நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வேர் டெவலப்ட் டென்ஸுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. அப்போது கரெக்டாக தான் சிஎன்எஃப் வருது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் வரலன்னா நீங்கள் அடுத்தடுத்துக்கு போய் செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதில் டென்ஸு வேர்ப் இந்த மாதிரி விஷயங்களை தேடினீங்களா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இஃப் விமன் அடாப்ட் contraception. ஓகே, ஸோ இதை வந்து would இங்கே கமா போட்டிருக்காங்க, டேரக்டாக இங்கே would not need அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீப் இன் டு டவுன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கன்சர்ன்ட் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் வித் அ லார்ஜர் குட். ஸோ ஏன்றது வந்து இட் இஸ் விமன் ரிலேட் பண்ணி வந்திருக்கு. இதில் எதோடையும் நமக்கு லிங்க் ஆகல. அப்போ ஏ வந்து எதோடையும் வராதா? ஓகே, அப்போ ஏ எதோடையும் வராதுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை டு எலிமினேட் த ஆப்ஷன். அப்போ ரெண்டு விஷயம் தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ சி வந்து ஈயோட வருமா எஃபோட வருமானு தெரிஞ்சாலே ஆன்சரை சொல்லிடலாம். அப்போ தர்மா இஸ் beyond self-interest. It is beyond partisan causes. Okay, deep into towns and villages in India, the flu. It is concerned almost always with a larger good. Okay, so இந்த தர்மா பண்றது வந்துட்டு it is self-interestல கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. So it is almost with a larger good நம்ம சொல்ல முடியும். Where is ஸோ இந்த இட்டுன்னு ரிலேட் பண்ணும்பொழுது இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இட் இஸ் பியாண்ட் அப்படின்ற பொழுதும் இந்த இட்டும் இதை தான் ரிலேட் பண்ணி நமக்கு வருது, விச் இஸ் ரைட். அண்ட் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், சிஎன்எஃப். ஓகேயா? ஸோ எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மெத்தடை பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், wrongly spelled or inappropriate. ஸோ இப்படி வந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங்கை செக் பண்ணணும். ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் வேர்டு வந்து inappropriate இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெவல்யூஷனரி, வேலியன்ட், நெக்ஸ்ட் இஸ் ரெஃப்யூஸ்ட் ஆர் டான். ஓகே, ஸோ எல்லாமே நமக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது இங்க வந்து a revolutionary freedom fighter was a valiant leader. ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து எப்படி இருக்காங்க? பாசிட்டிவா ஒரு மாதிரி வீரியமா இருக்கிறத ரிலேட் பண்ணும்போது வேலியன்ட் சொல்லலாம். லீடர் who refused to bow down. ஓகேயா? இட் இஸ் நாட் டான். சன் வந்து டான் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இங்க வந்து bow down to Britishers during East India Company's rule. So where you have the error in the fourth part. Okay, next one. Okay, so இங்க வந்து it is something we realized in a harsh way what the repercussions of not taking those opportunities can and will be in test cricket. So test cricket கரெக்டாக இருக்குது. ரெப்பர்க்யூஷன்ஸ்னது அன்பிளசண்ட்டாக இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சொல்லலாம். இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? ரிலீஸ்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னும் போது 2 P இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே ரெப்பர்க்யூஷன்ஸ்னும் போது 2 S கரெக்டாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் வரும்? ஆல் ஆர் கரெக்ட் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? கான்டெக்சுவலி கிராமட்டிக்கலி கரெக்ட் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டோட யூசேஜை நம்ம ஃபுல்லாக
இதுல இருக்கிறதுல எதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ poignant. Poignant talks about ஒரு sad விஷயம் அப்படின்னு சொல்லலாம், or regret, or you're pitying on someone அப்படின்னும் பொழுது இந்த poignantன்ற word யூஸ் பண்ணலாம், which is an adjective. Okay, a poignant but erroneous glitch. So this is a phrasal idea. Okay, so ஒரு ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது ஒரு error இருக்கிற ஒரு glitch has made its way into journalism over the past few years. Okay, so இங்க வந்து ஒரு சேடான இதை கொண்டு வந்துருச்சு because error இருந்திருக்கு ஒரு phrasal ஐடியால. அப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்னு சொல்லலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் வருதுன்னா இதுல நமக்கு இது மூணுத்துல தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க? இங்க நம்ம டைரக்டா 2 செக் பண்ணாலே ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ மோர் தென் half of the population in India is forced to lead a life of poignant resulting in untold suffering. ஓகே, ஒரு சேடான லைஃப் லிவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓகே, அப்போ வந்து செகண்ட் கேஸ்லயுமே இட் இஸ் ரைட்லி யூஸ்ட் அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 5 நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து obliterate. Obliterate அப்படின்னா டு ரிமூவ் சம்திங், லைக் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் மூலியமா டோட்டலாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம்னா obliterate பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். The whole village was obliterated by continued shelling of Pakistan terror groups. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். வேர் இட் இஸ் அ verb. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா verb-ஆ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது, இங்கே இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். 2 and 3 வராதுன்னு சொல்லல. ஸோ 1 வரதுன்னும் பொழுது நம்ம 4 and 5க்குள்ள எங்கேயோ நமக்கு இருக்கு. இப்போ என்ன செக் பண்ணுவீங்க? 3 செக் பண்ணலாம். 3 செக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும் இது வருதா அது வருதான்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ a few years ago he was a obliterate entity in politics, but today he is a national leader. So this talks about something ஒரு destroy பண்றத பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது இங்க வந்து adjective-ஆ யூஸ் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பா நமக்கு செகண்ட் ஒன் வராது. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வரலன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நாக்டர்னல்னா நைட்ல ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் பொழுது, ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இங்க என்ன வரும்? தோ a nocturnal in politics, he has tremendous hold over the principles of the statecraft. ஒரு நைட் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன். On account of disturbance during daytime, the students in our hostel are accustomed to, அவங்க எதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க? டு நைட் ஸ்டடீஸ். அக்கஸ்டம்ட் இஸ் அவங்க எதுக்கு வந்து வழக்கமா அவங்க பழகி இருக்காங்க. ஸோ நைட் ஸ்டடினும் பொழுது நம்ம கரெக்டா அட்ஜெக்டிவா இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, நைட் ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ 2 கன்ஃபார்மா போகுது அண்ட் 1 வந்து போகல. ஓகேயா? ஸோ 1 வந்து போகல அண்ட் 2 போகுதுன்னும் பொழுது இதுவும் வராது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் 3 நம்ம செக்கே பண்ண வேணாம், 2 ஏன்னா கன்ஃபார்மா வந்துருச்சு. ஓகேயா? ஸோ பட் தென் இங்கே வந்து பார்த்துக்கோங்க 3 வருதா இல்லையான்றத தெரிஞ்சிடும். ஓகே, த அக்ரிமெண்ட் மேட் பை த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வாஸ் நாக்டர்னல் அண்ட் எலிமினேட்டட் பை த நியூ கவர்மெண்ட். இட் வாஸ் நைட்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதனால 3 நமக்கு வரல. பட் தென் வி குடன் எலிமினேட் பண்ணுறது மூலியமா வி ஹேவ் ஃபவுண்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ செஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.